பெரம்பலூர் புதிய பேருந்து நிலையம் அருகே இலங்கை அகதிகள் முகாம் இருக்கிறது. இந்த இலங்கை அகதிகள் முகாமுக்கு அருகே அரசுக்கு சொந்தமான புறம்போக்கு நிலம் இருக்கிறது. இந்த புறம்போக்கு நிலத்தில் நேற்று மாலை 5 மணி அளவில் அந்த இலங்கை அகதிகள் முகாம் பகுதியில் வசிக்கக்கூடிய கீர்த்திபன் என்ற இளைஞர் சிறுநீர் கழிப்பதற்காக சென்றிருக்கிறார். அப்போது பார்த்தோம்னா அவர் ரொம்ப நாளா அங்க ஒரு பேக் கிடந்ததாகவும் அதை திறந்து அவர் பார்த்திருக்காரு. அதுல என்ன இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக திறந்து பார்த்திருக்காரு. அப்படி திறந்து பார்க்கும்போது அதுல வெடிகுண்டு மாதிரி ஒரு உருளை வடிவிலான பொருட்கள் இருந்ததை பார்த்து அச்சமடைஞ்சிருக்காரு. அச்சமடைஞ்சு அவர் பெரம்பலூர் போலீசாருக்கு தகவல் கொடுத்திருக்காரு. தகவலின் பேர்ல பெரம்பலூர் போலீசார் நேற்று மாலை அங்க ஆய்வு செஞ்சாங்க. அப்போ வெடிகுண்டு மாதிரி தான் இருக்கு அப்படின்ற ஒரு தெரிஞ்சதுக்கு அப்புறம் சம்பவ இடத்துக்கு பெரம்பலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஷியாமலா தேவி, டிஎஸ்பி பழனிசாமி, காவல் ஆய்வாளர்கள் உள்ளிட்டவர்கள் ஆய்வு செஞ்சாங்க. ஆய்வு செஞ்சுட்டு தங்களுடைய விசாரணை தொடங்கினாங்க. விசாரணையில இந்த பேக் இங்க எப்படி வந்துச்சு அப்படிங்கறதுல தான் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா இந்த பேக் இங்க எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது இது வரைக்கும் எந்த தகவலும் கிடைக்கல. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பொதுமக்கள் பாதுகாப்பு நலன் கருதி அங்க இருந்து அந்த பேக்கை பெரம்பலூர் அருகே உள்ள சிறுவாச்சூர் என்ற இடத்தில் தனியாருக்கு சொந்தமான ஒரு குடோன் ஒன்றுக்கு எடுத்துட்டு போனாங்க. நேற்று இரவு 7 மணிக்கு திருச்சியிலிருந்து வருகை தந்த வெடிகுண்டு நிபுணர்கள் அதை ஆய்வு செஞ்சு வெடிகுண்டு தானா அப்படிங்கிற ஆய்வு செய்யறதுக்காக அந்த இடத்துக்கு எடுத்துட்டு போனாங்க. தற்போது இது கையெறி நாட்டு வெடிகுண்டு என்பது உறுதியாகி இருக்கு. அதாவது திருச்சி வெடிகுண்டு நிபுணர்கள் இதை ஆய்வு செஞ்சு நாட்டு கையெறி வெடிகுண்டு அப்படிங்கறது உறுதியளிச்சிருக்காங்க. இது தொடர்பாக தற்போது பெரம்பலூர் போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை செஞ்சுட்டு வராங்க. இந்த பேக் இங்க எப்படி வந்துச்சு, யார் கொண்டு வச்சா அப்படிங்கிறது தொடர்ந்து விசாரணை நடத்திட்டு வராங்க. எப்பவுமே ஆள் நடமாட்டம் இருக்கக்கூடிய ஏரியா அப்படிங்கிறதுனால இந்த பேக் இங்க எப்படி வந்துச்சு, இதுல வெடிகுண்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது இந்த சம்பவம் இப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.